ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வனி சமையலறை. இன்றைக்கி வந்து சொரக்காய் வச்சு ஒரு அல்வா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் சொரக்காய் வந்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் சர்க்கரை ஒரு 250, நான் முந்திரி திராட்சை பாதாமில் வறுத்து வச்சுருக்கேன். நெய் 150 ml, ஏலக்காய் தூள், நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கலர் வேணால் கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சொரக்காய் வந்து நம்ம தோல் சீவிட்டு இது சீவினதுக்கப்புறம் நம்ம வந்து இது ஐஸ் தண்ணியில் தான் நம்ம துருவி வைக்கணும். ஏன்னா சொரக்காய் வந்து கலர் மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணியிலேருந்து நல்லா பிழிஞ்சி அதுக்கப்புறம் நம்ம வந்து அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம திருவி வச்சு இந்த காயை இதில் நம்ம சேர்த்திக்கலாம். நான் ஐஸ் தண்ணியில் போட்டு தான் வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்திருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 50 ml பால் ஊற்றினா போதும். நான் வந்து காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் காய்ச்சின பால் இருந்தால் கூட நீங்கள் வந்து சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா வந்து கொஞ்சம் வேக விடணும். ஒரு 3 விசில் விட்டுறலாம். விட்டதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி நெக்ஸ்ட் எப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ 3 விசில் வந்துருச்சு. இப்போ ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டி இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த க்ரீன் கலரை சேர்த்துக்கலாம். இந்த க்ரீன் கலர் சேர்க்கும்போது ஹல்வா கொஞ்சம் நல்லா க்ரீனிஷாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அந்த 250 கிராம் சுகர் நம்ம போட்டுக்கலாம். சுகர் போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக அது வந்து இலக்கமாக இருக்கும். அது நல்லா சுண்ட விடணும். நம்ம நல்லா சுண்டதுக்கப்புறம் நம்ம இந்த ஏலக்காய் தூள் இதில் போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் போட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மீதி உள்ள நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து நம்ம வந்து சேர்த்திக்கணும். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி, பாதாம், திராட்சை இது எல்லாமே சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம அல்வா வந்து ரெடி ஆகிடும். இது வந்து எப்படி சர்வ் பண்ணுறது பார்க்கலாம். நம்ம கண்டிப்பாக எல்லாருக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இதுவும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போது நம்மளோட ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு அல்வா தான் இது. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.